ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல். நான் உங்கள் மௌலி பேசுகிறேன். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கிட்ஸ் ஃபேவரட் பொட்டேட்டோ கட்லெட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு இப்போ என்னென்ன வெஜிடபிள் சேர்க்க போகிறேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் கொடுக்குறது இது தான். நெக்ஸ்ட் ஒரு கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் அப்படின்னா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் ஸ்பேட்ச்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அரோமாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும். நல்லா கை வச்சுட்டு நல்லா இது மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. லாக்டவுன் பீரியடில் எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். அதனால் கிட்ஸ் இருந்தாங்க, உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் கையில் வச்சு உடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி பால் மாதிரி வருதான்னு பாருங்கள். வரல அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்க அப்படின்னா இது மாதிரி நல்ல பால் ஷேப்புக்கு வந்துடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சிரும், அதுக்காகத்தான். இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான பால் வந்து நான் உருட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா, அதில் தண்ணி கலந்துட்டு லைட்டாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் வந்து ரெட் சில்லி பவுடர் கலந்து வச்சுருக்கேன். இது பிரெட் க்ரம்ஸு, வீட்லேயே செஞ்சது தான். இல்லை அப்படின்னா ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க, அதுதான் பிரெட் க்ரம்ஸு. இப்போ வந்து கட்லெட் செஞ்சிடலாம். ஆயில் ரெடியாக இருக்குது நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட்லெட் ஷேப்புக்கு வந்து இதை தட்டிக்கோங்க. அதாவது நம்ம பருப்பு வடைக்கு தட்டுவோம்ல, சேம் அதே மாதிரி பாலாக இருக்கிறத கொஞ்சம் சப்பையாக்கிக்கோங்க. இதை நல்லா மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வடிச்சிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து எல்லா பாலையும் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ ஆயில் ஹீட்டாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நம்ம கட்லெட் செஞ்சோம் எப்படியா இருந்தாலும் கீழே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் தேங்கும். நீங்கள் தோசைக்கல் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் உள்வாங்கிற மாதிரி இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுத்துலேயுமே நான் வந்து பேனில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு உடையாது. கொஞ்சம் தண்ணி மாதிரி செஞ்சிட்டிங்க, மாவு அப்படி வந்துருச்சு அப்படின்னா அப்படியே எண்ணெயில் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும், ப்ளஸ் எண்ணெயிலே உடஞ்சிரும். இதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 சைடு திருப்பி போட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுடைய பொட்டேட்டோ கட்லெட் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் நான் வீட்டிலே பண்ணது தான். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.